வணக்கம், வெல்கம் டு அம்மாவுடன்னான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ரெசிபி, ஆப்கானி சிக்கன். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தி, ரோட்டி, நான், புலாவ் கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, கூடவே 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அது தாளிக்கிறதுக்கு. அது கூடவே 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு சின்ன துண்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 கப்பு தயிர், கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம். ஏலக்காய் மாத்திரம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அது தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்ததா இந்த அரைச்ச பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்துக்கிறேன். மிக்சியில் நிறைய மசாலா இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகுத்தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் சிக்கன்ல இறங்கணும். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சிருங்க. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பேன் வச்சிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஊற வச்சிருக்க சிக்கன் பீசஸை தனித்தனியாக எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். மீதம் இருக்கிற மசாலா அப்படியே இருக்கட்டும். சிக்கன் பீசஸை நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். சிக்கன் மசாலா எல்லாம் நல்லா கூட்டாகி இந்த அளவுக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததா அதே பேன்ல நம்ம மிச்சம் வச்சிருந்த மசாலாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த அளவுக்கு மசாலா நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு செமி கிரேவியா தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையா தான் செய்ய போறேன், ஏன்னா புலாவ் கூட சர்வ் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணதுனால சிக்கன் ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்கு. அவ்வளவுதான், நம்மளோட ஆப்கானி சிக்கன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா என்ன, சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இதை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.